வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம காஞ்சி தமிழன் டாக்டர் என் கார்த்திகேயனோட சேனலில் நம்ம நிறைய தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய லெவலில், மாநில லெவலில், உலக லெவலில் நிறைய சாதனைகள் புரிந்து, மக்கள் சேவை புரிந்து நிறைய சாதித்த தலைவர்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த உண்மைகள் எல்லாமே, இந்த சாதனைகள் எல்லாமே ஏன் இந்த காலத்தில் இருக்கிற ஒரு மக்களுக்கோ இல்லை இந்த கால இளைஞர்களுக்கு தெரியப்படவில்லைன்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இது மறுக்கப்பட்டதா இல்லை வேணுமென்றே மறைக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு வினா எனக்குள்ளே இருக்குது. இந்த அவேர்னஸ், இந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும். இதே போன்ற நற்செயல்களை செய்த தலைவர்களை எல்லாரையுமே நம்ம வெளி உலகத்துக்கும் நம்ம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் தெரியப்படுத்த இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வரலாற்று தலைவர் யார் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டத்தின் முடிசூடா மன்னன் ராவ் பகதூர் எம் வேதாச்சலம் முதலியார் அவர்கள். இவர் மேல்மலைனூன்ற ஒரு கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜமீன்தார், ஒரு மிட்டா மிராசுதார ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். இவர் மே மாதம் 17 1896 பிறந்திருக்கிறார். வேதாச்சலம் முதலியார் அவர்கள் அவருடைய சிறு வயதிலிருந்தே நேர்மை, ஒரு இரக்க குணம், வளர்ச்சி, ஏழைகளுக்கு உதவி செய்தல், படிப்பு, முன்னேற்றம், இந்த மாதிரியான ஒரு சிந்தனை உடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், சமூக சீர்திருத்தவாதி. அதாவது இவர் தன்னுடைய சிறு வயதில் இருந்தே இந்த பொதுமக்களுக்கு உதவி செய்கிறது இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அதே போன்று இவர் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியில் நம்ம சுதந்திர போராட்டத்துக்காகவும், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த போன்ற பங்கேற்று இவர் ஹிந்திக்கு எதிரான போராட்டங்கள் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று முதல் சுயமரியாதை மாநாடு 1929 செங்கல்பட்டில் இவர் தலைமையில் நடத்தியிருக்கிறார். அதுவே பெரியாரே பார்த்து வியந்தார். இவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்த பிறகு செங்கல்பட்டு நகராட்சி, அதாவது செங்கல்பட்டு முனிசிபாலிட்டிக்கு கிட்டத்தட்ட 29 வருஷம் தொடர்ச்சியாக போட்டியின்றி அன்அப்போஸ்டாக இவர் பணியாற்றி இருக்கிறார். அதாவது 1928 to 1953 29 வருஷம் செங்கல்பட்டுக்கு அன்அப்போஸ்ட் ஒரு முனிசிபல் சேர்மனாக இருந்திருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டினுடைய எம்எல்சி உறுப்பினராக மெட்ராஸ் பிரசிடென்சிலும் இவர் பணியாற்றி இருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தோட ஒரு செனேட் மெம்பர். அதே இல்லாமல் செங்கல்பட்டு மாவட்ட குடிநீர் வாரியத்துக்கு தலைவர், பள்ளி கல்வித்துறைக்கு தலைவர், கூட்டுறவு சொசைட்டியவே முதல்ல செங்கல்பட்டில் ஐயா அவர்கள், வேதாச்சலம் முதலியார் அவர்கள் தான் கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் கூட்டுறவு சொசைட்டியினுடைய சங்கம் ஃபெடரேஷனுக்கு இவர் தான் தலைவராகவும் இருந்திருக்கிறார். இவர் செய்யாத ஒரு சமூக பணியே கிடையாது. கல்விக்கும் பண்ணியிருக்கிறாங்க, கோயில்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் பண்ணியிருக்கிறார். திருப்போரூர் கோயிலுக்கு இவர்கள் குடும்பம் தான் ஒரு தர்மகத்த அறங்காவலராக இருந்திருக்கிறாங்க. அதே போன்று திருக்கழுக்குன்றம் கோயிலுக்குமே இவர் தான் அறங்காவலராக தர்மகத்தாக இருந்திருக்கிறார். திருக்கழுக்குன்றம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியுள்ளார். பக்தர்கள்லாம் இங்கிருந்து கீழே இருந்து படிக்கட்டு வெயிலில் போகக்கூடாதுன்றதுக்கு படிக்கட்டுகளை சீர்மைப்படுத்தி அதற்கு விளக்கு லைட்டெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு ஷெட், யாரும் வெயிலில் நடந்து போகக்கூடாதுன்ற ஒரு சேவையும் இறைப்பணியும் இவர் பண்ணியிருக்கிறாங்க. இவர் முக்கியமாக நம்ம ஏன் செங்கல்பட்டு வேதாச்சலம் முதலியாரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்தியாவிலே ஒரு தனி மனிதன் 29 வருஷம் அன்அப்போஸ்டாக ஒரு முனிசிபல் சேர்மனாக இருந்தது இவர் தான் அதுக்கான ஒரு சாதனையாளர். இதை பாராட்டி இவரோட 25th இயர் ஆஃப் முனிசிபல் சேர்மன்ஷிப்புக்கு அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் காமராஜர் அவர்கள் செங்கல்பட்டு முனிசிபல் ஆஃபீஸில் இவர் உயிரோடு இருக்கும்போது இவர் முன்னிலையிலேயே இவருடைய ஒரு உருவ சிலையை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு புகழுக்கு சொந்தக்காரர். இது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் பச்சைப்பன் கல்லூரி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அதற்கு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது இவர் 20,000 பணத்தை முதல்ல நிதியாக கொடுக்குறார். இதன் பிறகு நிறைய பணம் மற்றவங்க டொனேஷன் கொடுத்து தான் அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. இது போன்று செங்கல்பட்டில் இருக்கிற சென்ட் ஜோசப்ஸ் அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹால் கட்டுறதுக்கு இவர் நிதி உதவி ஒரு 5,000 to 20,000 கொடுத்ததாக சொல்லப்படுறாங்க. அந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல்லையுமே வேதாச்சலம் முதலியார் ஹால்னே ஒன்று இருக்குங்க. அதே போன்ற சென்ட் கொலம்பஸ் ஸ்கூலுக்கும் இவர் 5,000 பணம் கொடுத்திருக்கிறார். இது இல்லாமல் இந்து மதத்தை சேர்ந்த ஒரு மாணவர்களுக்கு இறைவழிச்சாலை பாடக சாலைக்கு ஹாஸ்டலுக்கும் அதை மெஸ் கிச்சன் சொல்லப்படுறதுக்கும் இவர் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ரூபா டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க வேதாச்சலம் முதலியார் அவர்கள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மருத்துவக் கல்லூரி எது அப்படின்னா அரசு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி. இந்த அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு கிட்டத்தட்ட 470 ஏக்கர் ஐயா வேதாச்சலம் முதலியார்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து, இந்த லேண்டை கொடுத்து முதல்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் ஹாஸ்பிட்டலாக செங்கல்பட்டில் கொண்டு வராங்க. பிறகு இதை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியாக மாற்றத்துக்கு இவர் செய்த முயற்சிகளால் தான் இன்னைக்கு செங்கல்பட்டு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கிட்டத்தட்ட 100 MBBS சீட்டுகளும் 100 PG சீட்டும்
12 வகையான MDMS கோர்ஸ், 5 வகையான DMMCH கோர்ஸ் வந்து அந்த காலேஜில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டும் 10 லட்சம் பேஷண்ட்ஸ் OP பேஷண்ட்ஸாக வராங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் அங்கே நடந்து, இதய அறுவை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சை, டெலிவரி பார்க்குறது, பிரசவம், மகப்பேறு போன்ற இப்பேற்பட்ட ஒரு சாதனைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசுமனை மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் இருக்கிற ஒரே ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ், அதுவும் வேதாச்சலம் ஐயா அவர்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த நிலத்தில் தான் கட்டப்பட்டுள்ளது. ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், ராஜேஸ்வரி வேதாச்சலம் காலேஜ், அதுவும் ஐயா அவர்கள் கொடுத்த லேண்டில் தான் நடக்குது. செங்கல்பட்டினுடைய புது பஸ் ஸ்டாண்ட், அதுக்குமே இவர் கொடுத்த அந்த 4 ஏக்கரும் 5 ஏக்கரும் நிலத்துல தான் இருக்குது. அதே போன்று செங்கல்பட்டில் இருக்கிற தாலுக் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், முனிசிபல் ஆஃபீஸுமே இவர் கவர்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ண ஒரு லேண்டில் தான் இருக்குது. இவர் தான் செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபட்டு இன்னைக்கு அது ஒரு அடையாளமாகவே இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் வளர்ந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் தான் இருக்குது, இன்டர்நேஷ்னல் யோகா அண்ட் நேச்சுரோபதின்ற ஒரு இன்ஸ்டிடியூட். இது வந்து 2021 22 திறந்துருக்கிறாங்க. அது இவர் கொடுத்த மருத்துவமனைக்கு கொடுத்த 460 ஏக்கரில் 50 ஏக்கரை தனியாக பிரித்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதின்னு கட்டி 50 சீட் யோகா அண்ட் நேச்சுரோபதி சீட்டை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேர்பட்ட சாதனை படைத்த வேதாச்சலம் முதலியார் அவர்கள் இன்னைக்கு வரலாறுல யாருக்குமே தெரியவில்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே யாரும் தெரியவில்லை. அவரை பற்றி எந்த விதமான ஒரு குறிப்போ பாராட்டு விழாவோ ஒரு நினைவேந்தலோ எதுவுமே இல்லை. நியாயமாக பார்த்தா பிரிட்டிஷ் அரசாங்கமே 1943 இவருக்கு ராவ் பகதூர்ன்ற பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ இவருக்கு எதையுமே பண்ணவில்லை. நான் வந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் தான் MS ஜெனரல் சர்ஜரி நாங்கள் படித்ததால் எனக்கு இவ்வளோ வரலாறு தெரிந்தது. நான் அப்போ காலேஜ் கவுன்சில் சேர்மனாக இருந்தபொழுது, அப்போ மாவட்டம் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு 2ஆக பிரிக்கும்பொழுது நான் போயிட்டு அப்போ இருந்த முதலமைச்சர்கள் கிட்ட, மந்திரிகள் கிட்ட நான் வந்து ஒரு ரெக்வசிஷன் லெட்டராக கொடுத்தேன். அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. எங்களுடைய கோரிக்கை, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா, கண்டிப்பாக இப்பேற்பட்ட ஒரு சமூக சேவை செய்தவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு ராவ் பகதூர் வேதாச்சலம் முதலியார் ஐயாவுடைய பெயரை வைக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு தபால் தலை மத்திய அரசாங்கம் வெளியிட வேண்டும். இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு மாவட்ட லெவலில் கூட இவருடைய ஒரு பிறந்த நாளோ ஒரு நினைவு தினத்துக்கோ எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் நடத்தாதது வந்து ரொம்ப வேதனையாக இருக்கிறது. வேதாச்சலம் முதலியாரை போன்று இக்கால இளைஞர்களும் இதை போன்ற சேவைகள், வளர்ச்சியை நோக்கி, மக்களுடைய நலனை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் இந்த வாயிலாக நான் சொல்கிறேன். நன்றி. மீண்டும் இன்னொரு தலைவரனுடைய ஒரு வரலாற்று நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். வணக்கம்.